ஓம் கம் கணபதே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். 18/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். காலை 7:57 வரை, அதன் பின் மகம் நட்சத்திரம். இன்றைய திதி தசமி 5:33 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. தனுசு மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் மகர ராசி அன்பர்கள் சற்று கவனமாக இருக்கவும், எதையும் சிந்தித்து முடிவெடுக்கவும். மேஷ ராசி அன்பர்களே, சனி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வியாபாரம் போன்றவற்றில் சற்று அலைச்சல்கள் அதிகமாகும். அனுகூலமான பலன்கள் உள்ளதால் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு. ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை சற்று அலட்டும். செலவுகள் சற்று அதிகமாகும். கல்வி மேன்மை உண்டாகும். செலவுகளும் வந்து சேரும். நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும். பாக்யஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் சிறப்பாக உள்ளதால் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டிய நிலை வராது. கால்நடைகளால் லாபம் உண்டு. நெருப்பு சம்பந்தமான தொழில்களில் அதிக லாபம் பெறுவீர்கள். வெளிநாடு வெளியூர் தொடர்பு நன்மை செய்யும். ரிஷபராசி அன்பர்களை 3ஆம் ஸ்தானத்தில் சஞ்சரித்த சந்திரன் இன்று 4ஆம் ஸ்தானத்தில் வருகிறார். கடுமையாக உழைப்பீர்கள். தாயாருக்கு மருத்துவ செலவு உண்டாகும். இரத்த சம்பந்தமான நோய்க்கு மருத்துவ செலவு வரும். இயந்திரம் மூலமாக வாகனம் மூலமாக லாபம் வந்து சேரும். பழைய வீடு புதுப்பிக்கும் எண்ணம் உண்டாகும். அலைச்சல்கள் சற்று அதிகமாகும். மனைவியால் தனவரவு உண்டாகும். அலுவலக பணி நிமித்தம் மாற்றங்கள் வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களே, சகோதர வழி தனவரவு உண்டாகும். வங்கிப்பணி மூலமாக பண பரிவர்த்தனை போன்றவற்றில் லாபம் பெருகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஓய்வு பெறும் வாய்ப்பு வந்து சேரும். விவசாய விளைபொருள்களால் லாபம் அதிகமாகும். சுப நிகழ்ச்சி சுப செலவுகள் வந்து சேரும். வியாபார லாபம், வெளிநாடு வெளியூர் பயணம் லாபகரமாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு அலைச்சல்கள் மற்றும் ஆதாயங்கள் இன்று உண்டு. அலுவலக பிரச்சனைகள் தீரும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதால் 8 மணிக்கு மேல் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். வாக்குஸ்தானம் என்பதால் வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை. செவ்வாய் குருவின் பார்வையில் உள்ளதால் வார்த்தைகளை சற்று கவனமாக கையாளவும். கோபத்தால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருப்பதால் அடுத்தவர் மனதை புண்படுத்த வேண்டாம். வருமானம் லாபங்கள் அதிகமாகும். வியாபார லாபம் பெருகும். எதிர்ப்புகள் மாறிவிடும். யோகமான நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் உள்ள சந்திரன் இன்று சந்திரமங்கல யோகத்துடன் இருக்கிறார். யாவும் வெற்றியாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆரோக்கியம் மேம்படும். மன நிம்மதி உண்டாகும். தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும். வருமானம் அதிகமாகும். தூர பயணம் மேற்கொள்வீர்கள். 8ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையால் கடன்கள் நிவர்த்தியாகும். எதிர்பாராத பண உதவிகள் கிட்டும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பாராத செய்தி வந்து சேரும். தாயார் உடல்நிலையில் அக்கறை கொள்ளவும். தேவையில்லாத கவலைகள் அலட்டும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். லாபஸ்தானத்தில் உள்ள சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வீண் கவலைகள் மற்றும் அலைச்சல்கள் உண்டாகும். சகோதர நன்மைகள் உண்டு. சட்ட சிக்கல்கள் தீர்ந்துவிடும். செலவுகள் சற்று அதிகமாகும். திடீர் செலவுகளும் வந்து சேரும். தூர பயணம் மேற்கொள்வீர்கள். தடுமாற்றங்கள் உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தொழில் மேன்மை பெறும். பதவி உயர்வு கிட்டும். பெரிய நபர்களின் தொடர்பால் பெரிய அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். விரையாதிபதி நீஜபங்கம் பெற்றிருப்பதால் செலவுகள் அதிகமானாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சுப செய்தி சுப செலவுகள் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். எதிரிகளின் தொல்லைகள் சற்று அதிகமாகும். அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். சகோதரனால் நன்மையும் ஆதாயமும் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் வரும் வாய்ப்பு உண்டு. பாக்கியஸ்தானத்தில் இருந்த சந்திரன் 10ஆம் இடத்திற்கு தொழில் ஸ்தானத்திற்கு வருவதால் புதிய தொழில் தொடங்கி லாபம் பெருகும் வாய்ப்புகள் உண்டாகும். பண உதவி கிட்டும். விரையாதிபதி உச்சஸ்தானத்தில் உள்ளதால் வியாபாரம் செழிக்கும். கடன்கள் வாங்குவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.
அலுவலக பணிகளில் பாராட்டும் பதவிகளும் கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். வெற்றியும் பாராட்டும் பரிசும் வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, 8 மணி வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் கவலைகள் வேண்டாம். அதன் பின் நன்மைகள் உண்டு. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு சந்திரன் பெயர்ச்சி பெறுவதால் 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் உச்சமாக இருப்பதால் மன வலிமை உடல் வலிமை உண்டாகும். சந்திரமங்கல யோகம் உண்டு. திடீர் சுப செய்தியுடன் தனவரவும் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். எதிரி தொல்லைகள் மாறிவிடும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். பயணங்கள் வெற்றியாகும். ஆதாயம் நிறைந்த நாளாகும். யோகமான நாளாக இன்று அமையும். மகர ராசி அன்பர்களே, காலை 8 மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் உள்ளதால் வீண் பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். பெரியவர்களிடம் மோதல் வேண்டாம். அலுவலக பணிகளால் சற்று பிரச்சனைகள் உண்டாகும். சட்ட சிக்கல்கள் பிரச்சனை வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகும். உறவினர்களால் மனக்கலக்கம் வரும். எதிர்ப்புகள் வராமல் பார்த்து கொள்ளும். கும்பராசி அன்பர்களே, 6, 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் மனமகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி சகோதர கலகம் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். வரவேண்டிய பணம் தகுந்த நேரத்தில் வந்து சேரும். பூமி சொத்து போன்ற சட்ட சிக்கல்கள் யாவும் முடிவுக்கு வரும். தீராத பிரச்சனையால் ஏற்பட்ட கவலைகள் தீரும். நற்செய்தி வரும். வியாபார லாபம் தன லாபம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். மன நிம்மதி பெறுவீர்கள். பதவி உயர்வு கிட்டும். மீனராசி அன்பர்களே, அரசு தொழிலால் லாபம் அதிகமாகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வயிற்று உபாதைகள் மாறும். மருத்துவ தொழிலில் லாபம் பெருகும். கடன் வாங்கும் சூழல் சற்று உருவாகும். வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். ஆன்மீக பணிகள் யாவும் சிறக்கும். திடீர் பண உதவி கிட்டும். குழந்தைகளால் ஏற்பட்ட விஷமங்கள் மாறிவிடும். புதிய தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய வாகனம் புது மனை வாங்கும் யோகம் உண்டு. இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.